பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் அதாவது இந்த வாரத்தில் நம்ம தியானிக்க ஆரம்பித்த ஒரு காரியம் பரலோக ராஜ்யத்தின் பற்பல பெயர்கள். நான் ஆரம்ப நாளிலேயே சொன்னேன். எப்படின்னா, பரலோக ராஜ்யத்தை பல காரியங்களுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். உதாரணமாக, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது, பரலோக ராஜ்யம் அதாவது வலையை போட்டு அதை எடுத்து அதில் நல்லவைகளையும் கெட்டவைகளையும் பிரிக்கிறவைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஏன்னா இயேசு சொல்வார், இப்படியே கடைசி நாட்களில் நடக்கும். பாவிகளின் நடுவிலிருந்து நீதிமான என்ன செய்வாங்கன்னா பிரித்தெடுப்பாங்க. அதை நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கு. இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கும். அது மத்தேயு 18 இருக்கும். அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் 100 தாலந்து வாங்கியிருப்பான், ஒருத்தன் மன்னிக்க மாட்டான். நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம். இது பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னா, பரலோக ராஜ்யத்தின் பற்பல பெயர்கள். நான் அதை உங்களுக்கு முதல் நாளில் சொன்னேன். உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இன்னொரு முறையும் அதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் நான் உங்களுக்கு முதல் நாள் சொன்னேன், பரம வாசஸ்தலம். சரியா? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் அப்படின்னு போட்டிருக்கு. பரம தேசம் அப்படின்னு போட்டிருக்கு. இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா, பரலோகத்தை குறிக்கிற ஒரு சொல். சரியா? அப்போ பரலோகத்துக்கு இருக்கிற பற்பல பெயர்களில் இவைகள் ஒன்று. அதே போல் இயேசு கிறிஸ்து இன்னொரு உவமையில் சொல்லும்போது சொல்கிறார். நமக்கு நன்கு தெரியும், ஒரு மனிதன், அதுவும் போட்டிருக்கு, ஒரு ராஜா, அதான் போட்டிருக்கோம். ஒரு அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்குது. இது ஒரு உவமையை தான் சொல்லுவார். அப்போ சொல்லும்போது சொல்லுவார், ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து சொல்லிடுவாரா? இப்போ திரும்பி வரும்போது என்ன பண்ணுவார்? கணக்கு கேட்பார். அப்போ என்னாகும்? 5 தாலந்தை வாங்கினவன் இன்னொரு 5 தாலந்தை சம்பாதிச்சிருப்பான். 2 தாலந்தை வாங்கினவன் இன்னொரு 2 தாலந்தை சம்பாதிச்சிருப்பான். 1 தாலந்தை வாங்கினவன் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டான். இப்போது இந்த தாளந்துகளை பயன்படுத்தினாங்களா, 5 தாலந்து வாங்கினவங்களையும் 2 தாலந்து வாங்கினவங்களையும் அந்த எஜமான் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவாப்பில். நான் படிக்கிறேன், மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அழகான வார்த்தை. உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. அப்போ அந்த எஜமானுடைய சந்தோஷம்னு அந்த எஜமான் எதை சொன்னாப்புல? இயேசு கிறிஸ்து எதை அந்த ஓமானமாக சொன்னார்? எஜமானுடைய சந்தோஷம் என்பது பரலோக ராஜ்யத்தின் இன்னொரு பெயர். பரலோக ராஜ்யம் அழைக்கப்படுகிற பற்பல பெயர்களில் ஒன்று நம்முடைய எஜமானுடைய சந்தோஷம். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்காக வாழும் பொழுது, ஆண்டவருக்காக பிரயாசப்படும் போது, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை நம்ம கர்த்தருக்காக உண்மையாக பயன்படுத்தும் பொழுது, நம்முடைய எஜமான் நமக்கு ஒரு பரிசு தருகிறார், பரலோகம். அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாரு, அது எஜமானுடைய சந்தோஷம். அவருடைய சமூகத்தில் எப்பொழுது என்ன உண்டு? இந்த உலகத்திலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் அங்கே போனால் துக்கம் கிடையாது, அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு சொல்லும்போது சொல்கிறார். ரோமர் பார்த்தீங்கன்னா, ரோமர் 14வது அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்குது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது, நம்ம தேவனுடைய ராஜ்யங்கிற வார்த்தையை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்று தேவனுடைய ஆளுகை.
இப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாகனா உம்முடைய ஆளுகை என் மீது வருவதாக ஒரு அர்த்தம். இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம் என்பது அவருடைய பரலோக ராஜ்யம். இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். அது எந்தெந்த இடத்துல என்னென்ன அந்த இடத்துல இது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இது என்ன வார்த்தைங்கிறத நம்ம அதை அங்கே சொல்லப்பட்ட விதத்தை சரியாக கவனித்து படித்தா தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அப்போ புரிஞ்சுக்கிடுங்க, நான் இப்படி சொல்கிறேன், அப்பாவுடைய ராஜ்யத்தில் எஜமானுடைய சந்தோஷம். அப்போ பரலோக ராஜ்யத்தின் பற்பல பெயர்களில் ஒன்று நம் எஜமானுடைய சந்தோஷம். நம்ம ஆண்டவர் யார்? நம்முடைய எஜமான். ஒரு பழைய பக்தன் பாடுவார், எஜமான் நீரே அடிமை நானே. யார் எஜமான்? அவர் தான் நம்முடைய எஜமான். சரிங்களா? நம்ம எல்லாரும் யார் தான்? அற்ப பிரயோஜனமான ஊழியக்காரங்க, வேலைக்காரங்க. அவர் எஜமான். எல்லாத்துக்கும் அவர் தான் எஜமான். சரிங்களா? இன்றைக்கி நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இப்போ நான் உட்காந்து சர்ச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இதுக்கு எஜமான் யாருன்னா அவர். எல்லாமே அவர் தான் எஜமான். சரியா? அந்த எஜமானுக்கு ஒரு உண்மையான வேலைக்காரனாக இருந்தோன்னா அவர் சொல்லுவார், நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. என் எஜமானுடைய சந்தோஷம் என்று சொல்லப்படுவது அது பரலோக ராஜ்யம். நம்மளை ஆராய்ச்சி பார்ப்போம், எஜமானுக்கு உண்மையாக இருப்போம், கொடுத்துருக்கிற தாளந்துகளை கர்த்தருக்கு உண்மையாக பயன்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.